இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை அவசியம். யவீர் என்ற ஒரு தேவாலய தலைவன் தன்னுடைய குமாரத்தி மரணப்படுக்கையில் இருக்கிறாள் என்று கூப்பிடுவதற்காக, இயேசுவை கூப்பிடுவதற்காக வருகிறார். கூப்பிட வந்த இடத்துல என்னது, அங்கே ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவோடு இடைப்பட்டதினால் கூட்டம் அதிகமாக இருந்தபடியினால் நேரம் அதிகமாகிவிட்டது. நேரம் அதிகமாக இந்த யவீரு வேதனையோடு இயேசுவின் பின்னால் சென்று கொண்டே இருக்கிறார். இந்த இயேசுவை கூப்பிட்ட உடனே வந்தா, என் மக சுகமாயிருவாள, அவ மரண படுக்கையில் இருக்கிறாள. மரண படுக்கை என்றால் எப்பொழுது அவள் சாவாள் என்பது அவளுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கடைசி கட்டத்தில் மகள் இருக்கிறாள். வேதனையோடு நின்றிருப்பார், அப்படித்தானே, அங்கலாய்ப்போடு நின்றிருப்பார். இந்த கர்த்தர்கிட்ட இயேசுவிடத்தில் நான் சொல்லிவிட்டேனே, ஆனால் இயேசு கிறிஸ்துவில டிலே பண்றது என்னுடைய மகளுக்கு என்ன ஆகுமோ என்று அங்கலாய்ப்போடு இருந்திருப்பார். அவர் நினைத்தது போலவே என்ன நடந்தது, அவள் மகள் மரித்து விட்டாள். நேரம் அதிகமாக இயேசு கிறிஸ்து போக முடியல, அவள் மகள் மரித்து விட்டாள். வீட்டிலிருந்து செய்தியாளர்கள் வந்து விட்டார்கள். செய்தியாளர்கள் வந்து யவீரு இயேசு பக்கத்துல அந்த கூட்டத்தில் நெருக்கி போயிட்டே இருக்கிறாரு. அதுக்கு பக்கத்துல வந்து செய்தியாளர்கள் சொல்றாங்க, இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், ஏன்னா எதுக்காக நீ வந்தியோ அந்த காரியம் தவறிவிட்டது. எதற்காக நீ வந்தாயோ, உன் மகள் மரணத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக நீ ஆர்வத்தோடு ஓடி வந்தா யவீரு, ஆனா உன் மக செத்து போயிட்டா. இனி போதகரை நீ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவரை நீ வருத்தப்படுத்தி பிரயோஜனம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து அவ்வளவு கூட்டத்தில் ஒரு பெரும் சத்தம் கேட்குது. அவ்வளவு கூட்டத்தில் இயேசுவே என்னை குணமாக்கும் என்று நிறைய பேர் கூப்பிட்டு இருக்கலாம். ஆனாலும் பாருங்க, இந்த யவீருவை பார்த்து, ஏன்னா யவீருடைய விசுவாசம் இயேசுவுக்கு தெரியும், அவருடைய நம்பிக்கை இயேசுவுக்கு தெரியும். இயேசு பக்கத்துல தான் நிற்கிறாரு, அவருடைய அங்கலாய்ப்பு இயேசுவுக்கு தெரியும். எனவே பக்கத்துல வந்து இந்த செய்தியை யவீருடைய காதுல சொன்ன உடனே இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வார்த்தைகள் கேட்டது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அதற்கான ஒரு நல்ல ஒரு தமிழ் விளக்கம் தெரியுமா, பயப்படாதே, உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே, உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. அதான் அதனுடைய அர்த்தம். யவீரு, நீ பயந்து போய் உன் நம்பிக்கையை மட்டும் இழந்துடாத. எல்லாம் முடிந்து போய் விட்டது என்று உலகம் சொல்லட்டு, உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாத. இனி இது உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட நன்மை நடக்காது என்று உலகம் சொல்லட்டும், உங்க நம்பிக்கையை மாத்திரம் இழந்து விடாதீங்க. பிரதர் சிஸ்டர், இது உங்களுக்கு வரவே வராது, இந்த கல்வி இந்த படிப்பு உங்களுக்கு ஞானம் வரவே வராது என்று உலகம் சொல்லட்டும், நீங்க நம்பவே நம்பாதீங்க. உங்க நம்பிக்கையை மாத்திரம் இழந்துடாதீங்க. நம்பிக்கையுடன் காத்திருங்கள், நம்பிக்கையுடன் காத்திருங்கள்.